ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் குவிக் சாம்பார். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள ஒரு சாம்பாரை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் ஒன்று பார்த்துடலாம். இது துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஊற வைங்க. உங்களுக்கு டைம் இல்லைன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சாலே ஊறிடும். வெஜிடபிள்ஸ் நான் எல்லா மிக்ஸ் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய், மஞ்சள் பூசணி, கேரட், பீன்ஸ், நூக்கல் எடுத்திருக்கேன். தென் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். 3 தக்காளி, பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். சாம்பார் வெங்காயம் ஒரு பவுல் ஃபுல்லா எடுத்திருக்கேன். இது எப்படியும் ஒரு 15-20 சாம்பார் வெங்காயம் இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். நம்ம டக்குன்னு ரெசிபிக்குள்ள போயிடலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கர்ல பருப்பு போட்டாச்சு. பருப்பு போட்டு நல்லா ஊறி இருக்கு. ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறி இருக்கு. இது குக்கிங் டைம் உங்களுக்கு 20 மினிட்ஸ்க்குள்ளதான் ஆகும். அதை கட் பண்ணிட்டு குக் பண்ற டைமிங் தான் நான் சொல்றேன். இது நீங்க முன்னாடியே ஊற வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ பருப்பு அடுப்புல வச்சாச்சு. இப்போ இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். உரிச்சு வச்சிருக்க சாம்பார் வெங்காயம் அப்படியே போட்டுடலாம். நீங்க தாளிக்கிறதுனால தாளிக்கலாம். நான் இது குவிக் ரெசிபி தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுடுறோம். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த குக்கர்ல மூடி வச்சிருங்க. இது ஏற்கனவே நம்ம ஊற வச்சதால மேக்சிமம் ஒரு 3 விசில்ஸ் போதும். இது 3 விசில்ஸ் வந்த பிறகு உங்களை பாக்குறேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க பருப்பை. நான் சொன்ன மாதிரி இது 20 நிமிஷத்துல பண்ணக்கூடிய ஒரு சாம்பார். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்றோம். இது ஆஃபீஸ் கோயர்ஸ் அண்ட் சீக்கிரமா சமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ப்ராப்பரா பண்றவங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதாவது டைம் இருக்கிறவங்க, ப்ராப்பரா மீன்ஸ் டைம் இருந்து பண்றவங்க பொறுமையாவே பண்ணுங்க. ஓகே, நல்லா மசிஞ்சிருச்சு பருப்பு, தக்காளி, சாம்பார் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே மசிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதுல எல்லா காய்கறி போட்டுற போறோம். நம்ம எல்லா காய் போட்டாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்ச சாம்பார் பொடி ஒரு 3-4 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணுற பொடியாக இருந்துச்சுன்னா 3-4 எடுக்கலாம். கடையில் வாங்குற பொடியாக இருந்தால் 2 ஸ்பூன் இல்லைன்னா 2.5 போட்டுக்கோங்க. ஏன்னா கடையில் வாங்குறது கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்கும். வீட்டில் நம்ம அளவாக காரம் அரைப்போம். இப்போ கரைச்சி வச்ச புளியை புளி தண்ணியை ஊற்றிடுறோம். லாஸ்ட் இதை ஊற்றாதீங்க. இப்போ இதுக்கு தேவை தண்ணி ஊற்றிடலாம். ஏற்கனவே புளி தண்ணி இருக்குது, ஏற்கனவே பருப்புக்கு வேக வச்ச தண்ணியும் இருக்குது. நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய் வேகணும், கரெக்டாக இருக்கும். அதாவது ஓரளவுக்கு வாட்டரியாக வைக்கலாம், ரொம்ப திக்காக இல்லாமல். ஏன்னா இப்போ காய் வந்துச்சுன்னா எகெயின் திக்காயிடும் குழம்பு, சாம்பார். சால்ட் 2 ஸ்பூன் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மஞ்சத்தூள் நம்ம போட்டாச்சு, அதனால மஞ்சத்தூள் போட வேண்டாம். பருப்பு வேக வைக்கும் போதே நம்ம மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இந்த குக்கரை மூடிடலாம். கரெக்டா ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி பருப்பு வச்சு 2 விசில் வச்சோம். இப்போ காயை போட்டு ஒரு 2 விசில்ஸ். காய் எல்லா மசாலா போட்டாச்சு. 2 விசில் வச்சு எடுத்துட்டா போறோம். தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். நம்ம சாம்பார் ரெசிபி இப்போ தாளிக்க போறோம். கடாய் வச்சாச்சு, சூடு பண்றோம். இங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எப்பவுமே குக்கர் விசில் போன பிறகு ஓப்பன் பண்ணுங்க, சேஃப்டிக்காக. நம்ம தண்ணி பர்ஃபெக்டா வச்சதால குக்கர் மேலெல்லாம் வராம அழகா வந்திருக்கு. ஒன்றும் டர்ட்டிலாம் ஆகல. சூப்பரா காய் வெந்திருக்கு. அடை பிடிக்காது, ஒண்ணுமே ஆகாது, பர்ஃபெக்டா வரும். காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம். பூசணிக்காய் ஈஸியாக வெந்துடும். இது நூக்கல் நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு தெரியணும். பர்ஃபெக்ட். கேரட் கூட வேணால் செக் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நல்ல கமகமான வாசனையோட இருக்கு. இப்போ தாளிச்சிடலாம். நம்ம கடாய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம். வெந்தயம் சும்மா ஒரு பிஞ்சு தான், ஒரு ஃப்ளேவருக்காக. கடுகு நல்லா பொரியட்டும். எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெயை ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டாச்சு. இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். கொத்தமல்லி சாம்பாரில் இப்படி போட்டிருக்கேன்.
கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி. இப்போ தாளிப்பு இதில் போட்டுடலாம். சாம்பார் பர்ஃபெக்ட். இப்போது கொஞ்சம் வெல்லம் போட போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் வெல்லம் போட்டுடலாம். ஆசம் டேஸ்டியான ஒரு பர்ஃபெக்டான சாம்பார் ரெடி. செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு டைம், நாட் 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. பர்ஃபெக்டான ஒரு சாம்பார் ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சாம்பார் செஞ்சு அசத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then see you. ta-da. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.